Good morning students. இந்த வீடியோல நம்ம டைனமிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அத தமிழ் வெர்ஷன்ல பார்க்க போறோம். இதுல டிஸ்பிளேஸ்மென்ட் வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் அதாவது இடப்பெயர்வு திசைவேகம் முடுக்கம் அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் என்ன, அதுக்கப்புறம் நியூட்டனோட 3 இயக்க விதிகள் என்ன சொல்லுது, அதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் அதை தான் பார்க்க போறோம். ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன டெர்மினாலஜிஸ் இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துவோம். ஃபர்ஸ்ட் அதில் இருக்கக்கூடிய டெர்மினாலஜிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்பீட், வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன். இந்த 5 டெர்மினாலஜிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஸ்டன்ஸ் ட்ராவல்ஸ் அப்படின்னா ஒரு பார்ட்டிகிள் இனிஷியலாக ஒரு பொசிஷனில் இருக்குது, அதுக்கப்புறம் ஏதோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி இன்னொரு பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை தான் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது சேம் தான், ஆனால் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல அது மூவ் ஆகும்போது அதை நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ரெண்டுக்கு ஈஸியா டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இப்போ பைக் எடுக்கோம், நம்மளோட பைக் எடுத்துட்டு ஒரு 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போவோம் அப்படின்றப்ப அது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் டிராவல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுவே நம்மளோட பைக் தான், அதை நம்ம எடுத்துட்டு 10 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி போனோம், இல்லைன்னா 10 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி போனோம் அப்படின்றப்ப அதை வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்போ இது வந்து டிஸ்டன்ஸ் டிராவல்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டியாகவும் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டியாகவும் ஆகிடுது. ஏன்னா ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டிஸ்டன்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு வரும்போது அது வந்து நம்ம ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு தான் சொல்ல முடியும். எந்த ஒரு குவான்டிட்டிக்கு மேக்னிடியூட் மட்டும் இருக்குதோ அதை வந்து ஸ்கேலார் குவான்டிட்டினும், மேக்னிடியூடோட டைரக்ஷனும் இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, அதுக்கான டிஃபரன்ஸ் நான் சொல்ல போறேன். ஸோ ஸ்பீட் அப்படின்றப்ப டிஸ்டன்ஸ் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல எவ்வளோ நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம், அது வந்து ஒரு யூனிட் டைம் எடுத்துட்டு நம்ம அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த யூனிட் டைம்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது அப்படின்றத பார்க்கறது தான் வந்து ஸ்பீட் அப்படின்னு சொல்றது. வெலாசிட்டி அப்படின்றப்ப ஒரு யூனிட் டைம்ல எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கறது தான் வந்து வெலாசிட்டி அப்படின்னு சொல்றது. அகைன் இங்கேயும் பாத்தீங்கன்னா ஸ்பீட் அப்படின்றது டிஸ்டன்ஸை நம்ம பர்டிகுலர் டைம் பீரியட்ல நமக்கு கண்டுபிடிக்கும் அப்படின்றதுனால அது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. வெலாசிட்டி அப்படின்றது வெக்டார் குவான்டிட்டி. இங்க பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு பாடியால இல்லைன்னா ஒரு பார்ட்டிகலால கவர் பண்ணக்கூடிய கம்ப்ளீட் பாத்து தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது வந்து அதோட பொசிஷன் எவ்வளவு சேஞ்ச் ஆகிருக்குது, அப்போ அதோட மேக்னிடியூட்ல எவ்வளவு சேஞ்ச், அதாவது அதோட பொசிஷன் இனிஷியல்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் அதுக்கு ஃபர்ஸ்ட் கவர் பண்ணியிருக்கு, அது எந்த டைரக்ஷன்ல பண்ணியிருக்கு, ஓவரால் சேஞ்சை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது. ஸோ அதோட ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்றது தான் வந்து ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம டெசிக்னேட் பண்றோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் அப்படின்றப்ப ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல இல்லைன்னா ஒரு யூனிட் டைம் எடுத்துக்கோ, அந்த யூனிட் டைம்ல வெலாசிட்டி எவ்வளவு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பாக்குறது தான். ஸோ இதை வந்து நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்னு 2 சைட்ல சொல்லலாம். ஒன்று பாசிட்டிவ் அப்படின்றப்ப வெலாசிட்டி சேஞ்ச் ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல்ல பார்க்கும்போது எவ்ரி 10 செகண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு 10 செகண்ட்ஸ்க்கும் வந்து வெலாசிட்டி எவ்வளவு சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கப்ப எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஆக்சிலரேஷன் இல்லைன்னா பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்றோம். இதுவே வந்து ஒவ்வொரு 10 செகண்ட் நம்ம டைம் இன்டர்வல்ல பார்க்க வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பதிலாக டிக்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் இல்லைன்னா ரிட்டார்டேஷன் இல்லைன்னா டீசிலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுவே வந்து அந்த சேஞ்ச் யூனிஃபார்மாவோ இல்லை யூனிஃபார்ம் சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனும், யூனிஃபார்மா சேஞ்ச் ஆகாம ஒவ்வொரு 10 செகண்ட்ஸ்க்கு டிஃபரெண்ட் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வேரியபிள் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ நம்ம டேரக்டா அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி பார்க்கலாம். நம்ம பார்ட்டிகிள் இப்போ ஒரு பார்ட்டிகிள் எடுத்துக்கோம், அந்த பார்ட்டிகிளோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் பொசிஷன் பாத்தீங்கன்னா O அப்படின்ற பாயிண்ட்ல இருந்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபைனலா இப்போ டி டைம் முடிஞ்சு போச்சு, ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸோ டைம் முடிஞ்சு போச்சு. அந்த டைம் பீரியட்ல அது கொஞ்சம் ஏதோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால அது கொஞ்சமா மூவ் ஆகி சேம் அந்த P அப்படின்ற பொசிஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோ. ஸோ இனிஷியலா இருந்தக்கூடிய அந்த வெலாசிட்டி வந்து U அப்படின்னும், ஃபைனலா அந்த Pல இருக்கும்போது அதோட வெலாசிட்டி வந்து V அப்படின்னு எடுத்துக்கோ. இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டைம் பீரியட் அது அந்த பார்ட்டிகல் O அப்படின்ற பொசிஷன்ல இருந்ததுக்கும் P அப்படின்ற பொசிஷன்ல இருந்ததுக்கும் நடுவில் இருந்த அந்த டைம் பீரியட நம்ம T அப்படின்னு எடுத்துக்கோம். அந்த டைம் பீரியட்ல சேஞ்ச் ஆன அந்த வெலாசிட்டி எவ்வளவு சேஞ்ச் ஆகுது, ரேட் ஆஃப் சேஞ்சை வந்து நம்ம யூனிஃபார்ம் பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் இருந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கோம், அது வந்து A அப்படின்னு எடுத்துக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த O and P அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து S அப்படின்னு எடுத்துக்க.
இப்போ நமக்கு தெரியும் இனிஷியலா யூல இருந்துச்சு, ஃபைனலா வீல இருக்கு, யூனிஃபார்மா பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் சொல்லிட்டேன். ஸோ அதனால எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ அப்படின்ற ரேட்ல சேஞ்ச் ஆகுது. ஸோ டோட்டல் இன்க்ரீசிங் வெலாசிட்டி அப்படின்றப்ப ரேட் அப்படின்றப்ப ஏன்ற ரேட்ல டி டைம்க்கு சேஞ்ச் ஆனதுனால அதை மல்டிப்ளை பண்ணி அதுதான் டோட்டல் இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவேன். இதுவே யூனிஃபார்ம் நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் டோட்டல் டிக்ரீஸ் இன் வெலாசிட்டின்னு தான் இருக்க போகுது. again v is equal to u plus at அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி u, ஃபைனல் வெலாசிட்டி வந்து v. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி வேணும்னா இனிஷியல் வெலாசிட்டியோட நம்ம எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் வந்து நான் இங்க மென்ஷன் பண்றேன். இதுதான் முதல் இயக்க சமன்பாடு அப்படின்றது. 3 இயக்க சமன்பாடுகள் இருக்கும், அதுல முதல் இயக்க சமன்பாடு இதுதான், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்றப்ப இனிஷியல் அண்ட் ஃபைனல், ஏன்னா யூனிஃபார்மா சேஞ்ச் ஆகுது அப்படின்றத இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஆட் பண்ணி நான் 2 டிவைட் பண்ணிடுவேன். அதை எனக்கு ஆவரேஜ் வெலாசிட்டியா இருக்கப்போ இது வந்து அடுத்த 2 இயக்க சமன்பாடுகள் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இதை சொல்லி வச்சிருக்கேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிராவல் ஆயிருக்கு அப்படின்னா ஆவரேஜா எவ்வளவு வெலாசிட்டியோ அதை டைமால மல்டிப்ளை பண்ணனா போதும், அதுதான் நமக்கு டிஸ்டன்ஸை கொடுக்க போகுது. ஸோ எஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் வி டிவைடட் பை 2 அப்படின்றது ஆவரேஜ் வெலாசிட்டி, அதை வந்து நான் டைமால மல்டிப்ளை பண்றேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா விக்கு பதிலாக யூ பிளஸ் ஏடி அப்படின்றது நமக்கு தெரியும் முதல் இயக்க சமன்பாடுல இருந்து. நான் அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 2ut plus at square divided by 2 அப்படின்னு கிடைக்குது s equal to. ஸோ இங்க நான் அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா s equal to ut plus half at square அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதுதான் என்னது இரண்டாவது இயக்க சமன்பாடு அப்படின்றது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா முதல் ஈக்குவேஷன்ல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா t equal to v minus u divided by a அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். அதாவது v is equal to u plus at. அப்ப எனக்கு டைம் பீரியட் வேணும். ஸோ v minus u இந்த பக்கம் போகும்போது மைனஸ், அகைன் இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, அதனால டிவிஷன்ல வரும். ஸோ v minus u divided by a அப்படின்றது. இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் ஒன்று நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் equal to ஆவரேஜ் வெலாசிட்டி மல்டிப்ளைட் பை டைம் அப்படின்னு. அதுல நான் இந்த டீயோட வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு நம்மளோட அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா a plus b minus multiplied by a minus b அப்படின்றது a square minus b square அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதனால எனக்கு s equal to v square minus u square divided by 2a கிடைக்குது. ஸோ v square is equal to u square plus 2as அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து மூணாவது இயக்க சமன்பாடுகள் அப்படின்றது. இந்த 3 இயக்க சமன்பாடுகளை எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா நம்மளோட திசைவேகம், முடுக்கம் மற்றும் இடப்பெயர்வு, இந்த 3க்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை தான் கொண்டு வருது. இந்த 3க்கு இருக்க ரிலேஷன்ஷிப்பை வந்து அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வந்து யூனிஃபார்மா இருக்கும்போது மட்டும்தான் இந்த இது கொண்டு வருது. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் ஒரு ப்ராப்ளமா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கார் வந்து ரெஸ்ட் கண்டிஷன்ல இருந்துட்டு அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு அதை ரன் பண்றோம். அதோட ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வந்து 0.4 மீட்டர் per செகண்ட்ஸ்க்கு அப்படின்றது, அதாவது அதோட ஆக்சிலரேஷன் அப்படின்றது. ஸோ 20 செகண்ட்ஸ்க்கு அப்போ அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கும், எவ்வளவு வெலாசிட்டி அதோட இருக்கும் அப்படின்றது தான் நம்ம கேட்கும். அது ரெஸ்ட் கண்டிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால அதோட இனிஷியல் வெலாசிட்டி நான் 0ன்னு எடுத்துக்கேன். ஸோ அப்போ நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், அதாவது இயக்க சமன்பாடுகள் தெரியும், அதை நான் வச்சு மென்ஷன் சால்வ் பண்ணும் போது எனக்கு இறுதி திசைவேகம் 20 செகண்ட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 8 மீட்டர் per செகண்ட்னும் அந்த இடப்பெயர்ச்சி அதாவது எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது அப்படின்றது வந்து 80 மீட்டர் அப்படின்னு எனக்கு கிடைக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடப்பெயர்வு முடுக்கம் திசைவேகம் தான் அதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் தான். ஆனா அது வந்து அந்த வேரியபிள் ஆக்சிலரேஷனை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது வந்து வெலாசிட்டி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்றது வந்து ஆக்சிலரேஷன். ஸோ அதை வச்சுட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போவோம். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன், அதாவது இடப்பெயர்வு ஈக்குவேஷனை கொடுக்கும் போது நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு வெலாசிட்டியும் ஆக்சிலரேஷனும் கிடைச்சிரும். அதே மாதிரி ஆக்சிலரேஷன் முடுக்க சமன்பாடு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வெலாசிட்டியும் கிடைச்சிடும், அதே மாதிரி இடப்பெயர்ச்சியும் கிடைச்சிடும். ஸோ அதை வச்சுட்டு தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போவோம் அடுத்த 2 ப்ராப்ளம்ஸும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இடப்பெயர்ச்சி சமன்பாடு வந்து s equal to t cube minus 2t square plus 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது வெலாசிட்டின்னு. ஸோ அதை வச்சுட்டு நான் இதை கண்டுபிடிக்கேன். ஸோ கண்டுபிடிக்கும் போது எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது, வெலாசிட்டி ஈக்குவேஷன் கிடைக்குது. அகைன் இதை டிஃபரன்ஷியேட் பண்ண அப்படின்னா எனக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அது என்ன ஈக்குவேஷன்னா ஆக்சிலரேஷன் ஈக்குவேஷன். ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் வச்சுட்டு 5 செகண்டுக்கு அப்போ அதோட வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் தான் இங்க கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 5 செகண்ட் நான் t is equal to 5 seconds நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு அந்த வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷனோட வேல்யூ வந்து கிடைச்சிடும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிலரேஷன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நமக்கு
t equal to 2 secondsல டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வெலாசிட்டியும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இடப்பெயர்ச்சியும் திசைவேகமும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆக்சிலரேஷன் ஈக்குவேஷன் நம்ம எழுதிட்டு அதை நான் எப்படி எழுதுனா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு எழுதுறேன். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி நான் இன்டகிரேட் பண்ண அப்படின்னா எனக்கு வெலாசிட்டி ஈக்குவேஷன் கிடைக்கும் வித் கான்ஸ்டன்ட் இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட். அகைன் அந்த வெலாசிட்டி ஈக்குவேஷனை நான் அகைன் இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். அகைன் இங்கேயும் இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இந்த C1 and C2ன்ற ரெண்டு இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ஸோ இதுக்காக நம்மளோட ப்ராப்ளம்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா t equal to 1 second வரும்போது அதோட வெலாசிட்டியையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நான் அந்த வேல்யூஸ் பவுண்டரி கண்டிஷன்ஸ் அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு இங்க C1 C2ஓட வேல்யூ கிடைச்சிடும். அந்த C1 C2ஓட வேல்யூவா C1 வந்து 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு, C2ன்றது 4.5 அப்படின்னு கிடைச்சு. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அந்த ஈக்குவேஷன்ல t equal to 2 seconds அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு வெலாசிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நான் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து லா ஆஃப் மோஷன், அதாவது இயக்க விதிகள் அப்படின்றது. ஸோ இதுல வந்து முக்கியமா வந்து நியூட்டனோட 3 இயக்க விதிகள். நியூட்டனோட முதல் விதி, இரண்டாம் விதி, மூன்றாம் விதி அப்படின்றது. முதல் விதி என்ன சொல்லுது அப்படின்னா everybody continues in its state of rest of uniform motion in a straight line unless it is acted upon by some external force. அதாவது ஒரு பொருளின் மீது புற விசை ஒன்று செயல்படாத வரை எந்த ஒரு பொருளும் தனது ஓய்வு நிலையையோ அல்லது நேர்கோட்டில் அமைந்த சீரான இயக்க நிலையோ மாற்றிக்கொள்ளாது அப்படின்றதுதான் முதல் விதி அப்படின்றது. அதாவது ஒரு பார்ட்டிகல் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாத வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. அது வந்து ரெஸ்ட் கண்டிஷன்ல இருந்தாலும் சரி, மூவிங் கண்டிஷன்ல இருந்தாலும் சரி, எந்த ஒரு சேஞ்சுமே நடக்காது அப்படின்றது. ரெண்டாவது விதி அப்படின்றப்ப the rate of change of momentum is directly proportional to the impressed force and takes place in the same direction in which the force act. அதாவது ஒரு பொருளின் உந்தம் அப்படின்றது மொமெண்டம் அப்படின்றது. உந்தம் மாறுபடும் வீதம் அதன் மீது செயல்படும் விசைக்கு நேர்த்தகவில் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நேர்த்தகவில் இருக்கும். உந்தம் மாறுபடும் திசை, அதாவது அது சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த டைரக்ஷன் அப்படின்றது விசையின் திசைக்கு சமமாக இருக்கும் அப்படின்றது. மூணாவது விதி அப்படின்றது தேர்ட் லா ஆஃப் மோஷன், டு எவரி ஆக்ஷன் தேர் இஸ் an always an equal and opposite reaction. ஒரு விதிக்கு ஒரு பொருளின் மீது செயல்படும் ஒவ்வொரு புற விசைக்கும் அவ்விசைக்கு சமமானதும் எதிர் திசையில் அமைந்ததுமாக எதிர் விசை உருவாகும் அப்படின்றதுதான் வந்து மூணாவது விதி அப்படின்னு. இந்த மூணு விதியையும் நான் ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுட்பால் இருக்கு, அது வந்து ரெஸ்ட் கண்டிஷன்ல இருக்கு. நம்ம ஃபுட்டை வச்சு அதை வந்து மூவிங் கண்டிஷனுக்கு கொண்டு போவோம், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துதான் மூவிங் கண்டிஷனுக்கு கொண்டு போவோம். இந்த பிக்சர் அகைன் இது மூவிங் கண்டிஷன்ல இருக்கு. கோல் போஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த நெட் அதை வந்து தடுக்குது. ஸோ இங்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதை தடுக்கிறதுனால, அதாவது இந்த ஃபோர்ஸ் போய் அங்க இது ரெஸ்ட் கண்டிஷன்ல இருக்கு, அதை மூவிங் கண்டிஷன் கொண்டு வருது. அதை ரெசிஸ்ட் பண்றதுக்கு இதுல கிரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் இதை ரெசிஸ்ட் பண்ணி டோட்டலா இந்த ஃபுட்பால அகைன் ரெஸ்ட் கண்டிஷனுக்கு கொண்டு வந்தது. அடுத்து செகண்ட் லா பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரிக்கெட் பிளேயர் கேட்ச் பிடிக்கிறார். ஸோ கேட்ச் பிடிக்கும் போது அங்க இருந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அவரோட ஹேண்ட்ல. ஸோ ஆக்ட் ஆகும்போது அது எந்த டைரக்ஷன்ல வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ 3 டிஃப்ரெண்ட் கேட்சஸ் பிடிக்கிறதுக்கான பிக்சர் வந்து சேமா காமிச்சிருக்காங்க. எந்த டைரக்ஷன்ல கேட்ச் பிடிக்க, எந்த இது பால் வருதோ அதே டைரக்ஷன்ல தான் அவரால் கேட்ச் பிடிக்க முடியும். அதை சேஞ்ச் பண்ண அந்த கிரிக்கெட் பிளேயரால முடியாது அப்படின்றது தான் இந்த செகண்ட் லா ஆஃப் மோஷன். இதை வந்து F is equal to ma அப்படின்றத கொண்டு வராங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா every action there is an equal and opposite reaction. ஸோ இப்போ இந்த போட்ல இருந்து இந்த பர்சன் கீழே குதிக்கும் போது, அந்த வாட்டர் பாடியில குதிக்கும் போது அவர் கீழே விழுறதுனால கிரியேட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ் கிரியேட் ஆகி இந்த போட்டை அதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொண்டு போக போகுது. ஸோ இதுதான் வந்து நியூட்டன்ஸ். Thank you for watching the video.